ஹலோ நண்பா, இந்த ஆப்பில் உங்களால் டெய்லி மினிமம் 12 ருபீஸில் இருந்து உங்களுடைய டைம் அண்ட் எஃபெக்ட் அண்ட் கன்சிடரன்சியை பொறுத்து 120 ருபீஸ் வரைக்கும் கூட சம்பாதிக்க முடியும். அதை பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். கிறிஸ்டன் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏர்னிங் வீடியோ வரதுக்கு முன்னாடியே எந்த ஒரு ட்ரஸ்டடான ஏர்னிங் ஆப் அண்ட் வெப்சைட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா மறக்காமல் டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி எந்த வீடியோ போடலான்றதையும் சொல்லிட்டு போயிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்க பாக்கெட் ப்ராஃபிட் சேனல். ஓகே நண்பா, ஆப்போடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப் உங்களால் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு சைன் இன் வித் கூகுள் கொடுத்து உள்ள வந்தீங்கன்னா ஆப்போடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு சைன் அப் போனஸாகவே 100 காயின்ஸ் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. இந்த காயின்ஸை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்றத நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா புரியாது. ஓகேங்களா? ஓகே நண்பா, இதில் எந்தெந்த மெத்தடில் காயின்ஸ் ஏர்ன் பண்ண போகிறோம் அப்படின்றத ஓரலாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதையே சொல்லித்தரேன். வீடியோவை கண்டினியூ லிசன் பண்ணிகிட்டே வாங்க. வீடியோவை குயிக்காக முடிச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள் நண்பா, ஆஃபர் அப்படின்ற டைட்டில் 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் மணி மேக் பண்ணுறதுக்கு. அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனாக பப்ஜாய் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு மணி மேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இதில் உங்களால் மணி மேக் பண்ணிக்க முடியும். இதுதான் நம்மளுடைய மெயின் சோர்ஸ் அப்படின்றதையும் சொல்லிக்கலாம். பக்கத்துலேயே பாருங்கள் ஆட் ஃபன் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இது மூலமாக உங்களால் கேம் ப்ளே பண்ணி கூட உங்களால் மணி மேக் பண்ணிக்க முடியும். கீழே பாருங்கள் டெய்லி போனஸ் மூலமாக உங்களால் இன்ஸ்டண்ட்டாக 100 காயின்ஸ் வந்து அச்சீவ் பண்ணிக்க முடியும். செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மை டாஸ்க்கு அப்படின்றதுல 3 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக வந்து எக்ஸ் மேட்சர் அப்படின்னு ஒரு மேட்ச் இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கு மேலேருந்து கீழே விழும். அந்த எக்கு நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா அந்த எக்கு வந்து உடஞ்சி போயிடுங்க. ஓகேங்களா? எத்தனை எக்கு உடைக்கிறீங்களோ அத்தனை எக்குக்கு உங்களுக்கு காயின்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 எக்ஸ் மேட்ச் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் எந்த அளவுக்கு எக்கு வந்து ஸ்மேட்ச் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு காயின்ஸ் கிடைக்கும். இது மூலமாக உங்களால் 100லேருந்து 150 காயின்ஸ் வரைக்கும் உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். பக்கத்துலேயே பாருங்கள் ஸ்க்ராட்ச் கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு நாளைக்கு 10 ஸ்க்ராட்ச் கார்டு கொடுப்பாங்க. அந்த 10 ஸ்க்ராட்சை நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு காயின்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு லக் பேஸ்லேருந்து 100லேருந்து 150 காயின்ஸ் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கீழே பாருங்கள் ஸ்பின் ஸ்பயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது உங்களுடைய லக் பேஸ்லேருந்து 100லேருந்து 150 காயின்ஸ் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது மூணுமே வந்து 10 கொடுப்பாங்க. ஓகேங்களா? கீழே பாருங்கள் ஆக்ஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வே கொடுத்துருக்காங்க. சர்வேனா அப்படின்னு ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் லைக்னா உங்களுடைய பர்சனல் தான் பற்றி கேட்பாங்க. உங்களுடைய நேமு, அப்புறம் உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. நீங்கள் எந்த ஊர், நீங்கள் ஜாப்பா, நீங்கள் எந்த சேலரி அப்படின்ற கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். அட்டன் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு காயின்ஸ் வந்து கிடைக்கும். கீழே பாருங்கள் ஃபாலோயர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுடைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக உங்களால் வந்து 250 காயின்ஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து அச்சீவ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து எந்தெந்த மெத்தட் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதே பார்க்கலாம். ஆஃபரில் பாருங்கள் பப்ஜாய் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்குங்க. ஓகேங்களா? இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதே சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டாக இருக்க இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது மூலமாக உங்களால் 30 ரூபாய் ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதையும் நான் அப்படின்றத சொல்கிறேன். வியூ டீட்டெயில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்றத அவங்களே வந்து சொல்லியிருப்பாங்க. கீழே பாருங்கள் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது மூலமாக 500 காயின். ஓகேங்களா? 500 பக்கம் வரும். 466 காயினும். கீழே பாருங்கள் கேஒய்சி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக 2600 காயினும் வந்து கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட இந்த காயின்ஸோட வேல்யூ வந்து 30 ரூபாய் பக்கம் வரும். ஓகேங்களா? இது எல்லாமே 5 மினிட்ஸில் உங்களுடைய கேம் வேலட்டில் வந்து ரிசீவ் பண்ணி விட்டுருவாங்க. ஓகேங்களா? இது ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணுறது நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இந்த கார் ஃபேக்ட்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். வியூ டீட்டெயிலில் கிளிக் பண்ணிங்கன்னா தான் தெரியும். ஓகேங்களா? நீங்கள் 50 லெவலில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக 78 காயின். ஓகேங்களா? அந்த 78 காயின் 2 ஹவர்ஸில் இன்ஸ்டண்ட்டாக உங்களுடைய கேம் வேலட்டில் வந்து ரிசீவ் பண்ணி விட்ருவாங்க. கிட்டத்தட்ட 7313 காயின்ஸ் வந்து கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 70 ரூபா பக்கம் வரும். ஓகேங்களா? இந்த கேம்ஸில் நீங்கள் ப்ளே பண்ணுறது மூலமாக. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து எங்கே பார்க்குறது அப்படின்றதையும் நான் சொல்லித்தரேன். வீடு மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்தெந்த கேம்ஸ்லாம் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் இதில் பார்த்துக்க முடியும். அப்புறம் எந்தெந்த ஆஃபர்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பக்கத்தில் பார்த்துக்க முடியும். எவ்வளோ காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? கம்ப்ளீட்டுன்னு வந்தீங்கன்னா இதில் ஃபுல்லாகவே இருக்கும். அது எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னா வச்சிங்க இதில் பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஓவராலாக வந்து இதில் பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? இதான் அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸு. நிறைய கேம்ஸ் அண்ட் ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நண்பா. உங்களுக்கு பிடிச்சா வந்து யூஸ் பண்ணிக்கிங்க நண்பா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அளவுக்கு உங்களால் மணி வந்து மேக் பண்ணிக்க முடியும். பிடிச்ச கேம்ஸை வந்து ப்ளே பண்ணி அதிக அளவு உங்களால் வந்து மணியை வந்து மேக் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இன்ட் ஆப்ஷன் கொடுத்து நான் வெளியே வந்துக்கிறேன்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஃபன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே பண்ணி உங்களால் மணி வந்து மேக் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, கேமும் கொடுத்துருப்பாங்க, ஆப்பும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஆப்பை நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்றத சொல்லித்தரேன். இதேமாரி தான் எல்லா மெத்தடும். ஓகேங்களா, இந்த ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மோர் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து ப்ளே நவுன்னு கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்தீங்கன்னா இந்த ஆப்பை உங்களால் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். நோட்டீஸ் பாயிண்ட், இந்த கேமை நீங்கள் விளையாடணும் அப்படின்றது எந்த ஒரு அவசியமும் இல்லை. இந்த கேமை நீங்கள் இன்டர்ஃபேஸில் ஷோ பண்ணி வைக்கிறது மூலமாக per மினிட்டுக்கு உங்களுக்கு காயின்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்ச சின்ன ட்ரிக் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த கேமை நான் டவுன்லோட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, டவுன்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் இந்த கேமை இன்டர்ஃபேஸில் ஷோ பண்ணிவிட்டு எனக்கு எதனா வேலை இருந்தால் அதை பார்க்க போயிடுவேன். ஓகேங்களா, ஒரு 1 hour 2 hours கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மொத்த காயின் நம்மளுடைய கேம் வேலட்டில் வந்து ரிசீவ் ஆகிருக்கும். ஓகேங்களா, இந்த மெத்தட் பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணிங்க நண்பா. நான் வெளியே வந்துட்டேன். கீழே பாருங்கள் டெய்லி போனஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் டெய்லி 100 காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். கிளைம் நவுன் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருப்பாங்க. கீழே கிளைம் கொடுத்தீங்கன்னா சின்னதாக வந்து ஒரு ஆட் ஷோ ஆகும். அந்த ஆடில் ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு 30 செகண்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த 100 காயின்ஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களுடைய கேம் வேலட்டில் வந்து ரிசீவ் பண்ணிவிடுவாங்க. ஒன் சைடு நம்ம பேக் வந்துக்கலாம். கீழே பாருங்கள் மை டாஸ்க்னு சொல்லியிருப்போம். பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 மெத்தட் இருக்கும். அதில் எக்ஸ் மேட்ச்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா, ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த எக்கில் கீழே ஸ்டார்ட்னு இருக்கும். ஓகேங்களா, ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா மேலே நிறைய எக்கு வந்து விடும். அந்த எக்கை வந்து உடச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு காயின்ஸ் வந்து கிடைக்கும். எப்படின்றத காட்டுறேன். ஸ்டார்ட்னு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எக்கு விடும். ஓகேங்களா, அந்த எக்கை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா அந்த எக்கு வந்து உடையிறது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். உடஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு சம் காயின்ஸ் வந்து கிடைக்கும். சம் காயின்ஸ் இல்லை, நீங்கள் எத்தனை எக்கு உடைக்கிறீங்க அந்த எக்குக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு காயின்ஸ் வந்து கிடைக்கும். கிட்டத்தட்ட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 காயின்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா, கிளைம் நவுன் கொடுத்தீங்க அப்படின்னா சின்னதாக வந்து ஒரு ஆட் ஷோ ஆகும். அந்த ஆடை இன்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த 12 காயின்ஸ் உங்களுடைய கேம் வேலட்டில் வந்து ரிசீவ் ஆகிடும். ஒன் சைடு நம்ம பேக் கொடுத்து வெளியே வந்துடலாம். பக்கத்துலேயே பாருங்கள் ஸ்க்ராட்ச் கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இது சொல்லி தரணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஸ்க்ராட்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு காயின்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, உங்களுடைய லக் பேஸை பொறுத்து தான். இங்கே பாருங்கள் எனக்கு 10 காயின்ஸ் வந்து கிடச்சிருக்கு. கிளைம் நவுன் கொடுத்தீங்கன்னா ஒரு ஆட் வந்து ஷோ ஆகும் நண்பா. இன்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த 10 காயின் உங்களுடைய கேம் வேலட்டில் வந்து ரிசீவ் ஆகிடும். ஒன் செகண்ட் நம்ம பேக் கொடுத்து வெளியே வந்துடலாம். நான் குயிக்காக முடிச்சிடறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பக்கத்தில் பாருங்கள் ஸ்பின் ஸ்பயர் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஒன்ஸ் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஸ்பின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா, உங்கள் லக்கை பொறுத்து எவ்வளோ காயின்ஸ் சொன்னாலும் உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஒரு நாளைக்கு 10 ஸ்பின் கொடுப்பாங்க. ஸ்பின் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் லக் பேஸில் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, ஜஸ்ட் வந்து ஸ்பின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, என்னுடைய லக் என்னன்றதை பார்ப்போம். பரவாயில்ல, எனக்கு 14 காயின்ஸ் வந்து கிடச்சிருக்கு. கிளைம் கொடுத்தீங்க அப்படின்னா சின்னதாக வந்து ஆட் வந்து ஷோ ஆகும். இன்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த 14 காயின்ஸ் உங்களுடைய கேம் வேலட்டில் வந்து ரிசீவ் ஆகிடும். ஒன் சைடு நம்ம பேக் கொடுத்து வெளியே வந்துடலாம். கீழே பாருங்கள் ஆக்ஷன்ஸ் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது மூலமாக உங்களால் வந்து அதிக அளவு காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, சிபிஎக்ஸ் சர்வீஸ் மூலமாக உங்களால் காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இது எப்படி சொல்லி தரோம், ஆனால் வெப்சைட் வந்து ரொம்ப நேரம் ஆகும். நான் மேலோட்டமாக சொல்லிடுறேன். ஓகே நண்பா, ஒன்றில் சின்னதாக வந்து கொஸ்டின்ஸாக கேட்பாங்க. சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அப்படின்றத கேட்பாங்க. ஓகேங்களா, உடைய நேமு, அப்புறம் நீங்கள் மேரிடா அன்மேரிடா, நீங்கள் எவ்வளோ சேலரி வாங்குறீங்க அப்படின்ற சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் தான். அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு சம் காயின்ஸ் வந்து கிடைக்கும். கீழே பாருங்கள் ஃபாலோவர்ஸ் மூலமாக அவங்களுடைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஜாயின் பண்ணுறது மூலமாக 250 காயின்ஸ் வந்து கிடைக்கும். இது எல்லாமே செல்ஃப் ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் நண்பா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் கமிஷன்ஸும் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிங்க. பக்கத்தில் பாருங்கள் ஒரு கான்டாக்ட் டீட்டெயில் மாரி இருக்கும். ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதான் ரெஃபரல் ஆப்ஷன்ஸு. ஒரு ரெஃபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 காயின்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா, செல்ஃப் ஏர்னிங்காகவே உங்களால் அதிக அளவு ஏர்ன் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ரெஃபரல் பிடிச்சிருக்குன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணி உங்களால் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே நண்பா, நம்ம வந்து செல்ஃப் ஏர்னிங்கும் பார்த்தாச்சு, ரெஃபர் ஏர்னிங்கும் பார்த்தாச்சு. இப்போ எப்படி வித்ட்ராவல் எடுக்கிறது அப்படின்றதே பார்க்கலாம். பக்கத்தில் பாருங்கள் வேலட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் யூபிஐடியில் வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அப்புறம் கூகுள் கிஃப்ட் கார்டை வந்து கூட வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த கண்ட்ரி அப்படின்றத வந்து இதில் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நண்பா. நீங்கள் எந்த கண்ட்ரியோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த பேமெண்ட் மெத்தடில் உங்களால் பேமெண்ட் வந்து எடுத்துக்க முடியும். ஓகேங்களா, இப்போ நீங்கள் இந்தியா அப்படின்னா வச்சுக்கோங்க. இந்தியா அப்படின்றத வந்து டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்தியா வந்துடும். ஓகேங்களா, அந்த இந்தியாவை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்தியாவில் இந்த 2 மெத்தடில் உங்களால் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா, யூபிஐடி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 1680 காயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் 12 ரூபி வந்து வித்ட்ரா எடுத்துக்க முடியும். கீழே பாருங்கள் 16,000 காயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் 120 ருபீஸ் வந்து எடுத்துக்க முடியும். ஓகேங்களா, நான் சொல்லியிருக்க டாஸ்க் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் டெய்லியுமே 120 ருபீஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து அச்சீவ் பண்ணிக்க முடியும். இதேமாரி வந்து ப்ரீவியஸாக நிறைய வீடியோ வந்து போட்டிருப்பேன்பா. நீங்கள் வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டிலேருந்தே மணி ஏர்ன் பண்ண நினைக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.